வணக்கம் சாதனையாளர்களே. முத்து ஐயாவும் முந்தைய வினாவும் என்ற பகுதியிலே இன்று நாம் என்ன வினா தேர்வாணைய வினா பார்க்க இருக்கிறோம். திருக்குறள் தொடர்புடையதுன்னா, பீலிபை சாகாடும் அச்சிறு அப்பண்டம் சால மிகுத்து பெயின் என்ற இந்த குறள் வழி வள்ளுவர் கூறும் அறிவுரை யாது. இதுல என்ன வள்ளுவர் சொல்றார் என்னன்னா, ஒருவரை எளியர் என்று நாம் எண்ணி விடுதல் ஆகாது. எப்பவுமே சரி, அது ரொம்ப சாதாரணப்பா, சின்ன குச்சிப்பா அப்படின்னு மாதிரி எண்ணி விடுதல் ஆகாது. அந்த எளியருடைய மென்மைத்தன்மையும் வலியருடைய வன்மைத்தன்மையும் ரெண்டும் வந்தா வலியர் நான் வன்மையானவன் என்று எப்போதும் எடுத்துரைக்கல் ஆகாது. ஏன் அப்படின்னா, வள்ளுவர் ரொம்ப அற்புதமா சொல்றார். பீலிபை சாகாடும். பீலி என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா மயில் தொகை. நீங்க எல்லோரும் அறிந்ததுதான். பீலி என்ற சொல்லுக்கு மயில் தொகை என்று பெயர். சாகாடும் அப்படின்னு சொன்னா சகடம் என்று சொன்னால் வண்டியை குறிக்கும். வண்டி, ஒரு வண்டி, மாட்டு வண்டி இருக்கு இல்லையா, அது சகடு என்று பெயர். அந்த சகட்டுல பீலி தானே, மயில் தொகை தானே, மென்மையான பொருள் தானே. அது இன்னும் கடினமான பொருளான்னா பெரிய 1.5 டன் இரும்பு ஏத்துறோமா? அப்பெல்லாம் இல்லை, சாதாரண மயில் தொகை தானே ஏத்துறோம் அப்படின்னு மயில் தொகையை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஏத்தலாம். வண்டியில வந்தா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் மயில் தொகை மென்மையானது தானே, எடையற்றது தானே, ரொம்ப எளிமையான பொருள் தானே என்று குறிப்பிட்ட அளவுக்கு ஏற்றினால் என்ன ஆகும்னா அச்சு இரும். அச்சு, அந்த வண்டியுடைய சாகாடு இருக்கு இல்லையா, அந்த சகட்டினுடைய அச்சு இருக்கு இல்லையா, அந்த அச்சு முறிந்து போகுமா. அப்பண்டம் எப்போ? சால மிகுத்து பெயின். மிகுதி அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு உரிச்சுற்று போடுறார். சால மிகுத்து என்று சொல்றார். அதீதமாக மென்மையானது என்று கருதி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் ஒரு மனிதன் சக்தியை தாங்குவான். அந்த மனிதன் சக்திக்கு மேல அவனுடைய வலி தாங்க இயலாது. அப்ப குறிப்பிட்ட அளவுக்கு மேல இல்லப்பா, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்பா, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்பா அப்படிலாம் இல்லாம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல அவன் மேல சுமையை ஏற்றக்கூடாது. அதுதான் வள்ளுவர் இங்க சொல்றார். என்ன? தன் சக்தியின் அளவை கடத்தல் கூடாது. மென்மையானது தானே என்று சொல்லி அதற்குரிய சக்தியோட அளவை விட பெரிய அளவு ஏற்றக்கூடாது. இங்க அதிக வரி வசூல் கூடாது, கண்டிப்பா கிடையாது. கடுமையான தண்டனை வழங்கக்கூடாது, அப்படி இல்லை. இங்க வந்தா அதிகம் வேலை வழங்கக்கூடாது, கிடையாது. வேலை எவ்வளவு கொடுக்கலாம். சக்தி என்பதுதான் ஒருவனுடைய சக்தியை தாண்டி நாம் பயன்படுத்தல் ஆகாது. தன் வலிமை என்ன என்று அறிந்து பயன்படுத்தல் வேண்டும். அப்போ சால மிகுத்து பெயின், குறிப்பிட்ட அளவுக்கு மேல ஏத்தாத, மயில் தொகை தானே சொல்லி என்ற திருக்குறளில் வள்ளுவர் கூறுகின்ற அற உரை என்னன்னா, தன் சக்தியின் அளவை கடத்தல் கூடாது என்பது மிகச்சரியான விடை. நன்றி.